உன்னை எல்லா வகையிலையும் நாங்களே கையில் எடுத்து ஒன்று கூட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போனோம்னு என்ன வந்துருக்கு அப்படின்னா இந்த ஆன்மாவோட குயர்ந்து 3 தலைமுறை 4 தலைமுறையில் பயணம் பண்ண பக்தர்கள் எத்தனையோ இருக்குதுங்க. அதுகளெல்லாம் நாங்கள் போய் தேடி பிடிச்சி கூப்பிட்டுட்டா கிடப்போம். மயிறு அதுவாக வந்து சேர்ந்தா சேர்ந்துலன்னா போகுதுன்னு தானே இருக்கோம். புரியுதானே? அவங்க வந்து நின்னாதான் நீ தானாக வர்றதுக்கும் நீ வம்புக்கு இழுத்துட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தானாக வந்து நிற்கிறது நிரந்தரமாக நிற்கும். நீ இழுத்துட்டு வந்து நிற்கிறது எத்தனை நாளைக்கு நீ பூ முடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து இந்த குழந்தைங்களுக்கு போயிட்டு நானும் பத்திரி இருக்கிறாங்க, நீங்கள் ஊருக்கு போங்கன்னு தான் நான் சொன்னேன். கார்லேயே முறை வர்ற மாதிரி இல்லை, பஸ்லேயே போய்க்கலாம். நாங்கள் அதை முடிச்சுட்டு நாங்கள் நேரம் ஆசிரமத்துக்கு போயிடுவோம். நீங்கள் வேணால் ஊருக்கு போய் 2 நாள் இந்த குழம்பு பாருங்கப்பா அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்புறம் அவர் என்ன இல்லை விட்டுட்டு போனால் கூட 2 நாளைக்கு சாமியார் இருக்கு வச்சுக்குவார். இல்லை நானும் வரேன், எனக்கும் கைவலியாக இருக்குது, கொஞ்சம் நானும் பேசாமல் வண்டி ஓட்டாமல் இருக்குதுறேன் அப்படின்னு. அவரோட திடீர்னு அனுப்பிச்சு வைக்காது, திடீர்னு 2 நாளைக்கு இருங்கன்னு சொல்லிடுறாரு. இது வேற அது இருந்து போயிட்டா என்ன செய்ய சொல்லிடுவாரு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் பின்னாடி இருக்கு. இந்த பரதேசி ஒன்று சொல்கிறேங்க, எனக்கு என்ன வந்திருக்கு, 2 நாளைக்கு இருந்துட்டு போன சொல்லணும்னு எனக்கு என்ன வந்திருக்கு, இருந்துட்டு போனதுனால எனக்கு என்ன லாபம். 2 நாளைக்கு நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா 4 கிலோ அரிசி எனக்கு தான் நஷ்டம். அரிசி கொடுத்துருமா நஷ்டம், கேஸ் நஷ்டம், எண்ணெய் நஷ்டம், கரண்ட் பில்லு நஷ்டம் இல்லையா? இப்படி கணக்கு எடுத்து பாரு. இவ்வளவு நஷ்டத்தை நான் ஏற்றுக்கணும்னு என்ன இருக்குது, ஒன்று இருக்க சொல்லணும்னு எனக்கு என்ன இருக்குது யோசிச்சு பாரு. அப்போ இவ்வளவும் இருந்து கூட நீ இருந்து போ அப்படிங்கிறாருன்னா அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஆனால் அதை யோசிக்க மாட்டேங்குது. போதுடா போதும், அதுக்கு மேலே தான் அப்படி கற்றுக்கிட்டு